மதிப்பு கொண்ட தொழில்நுட்பங்களை நோக்கி நகர தொடங்கியுள்ளன. விசித்திரமான விஷயம் என்னவென்றால், கிரிப்டோ காயின்களின் விலை சரிந்து கொண்டு இருந்தாலும் அதன் பின்னணியில் உள்ள தொழில்நுட்ப தளம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் வளர்ந்து வருகிறது. குறிப்பாக ஸ்டேபிள் காயின்கள் உலகளாவிய பண பரிமாற்ற அமைப்பின் ஒரு அங்கமாக மாறிவிட்டன. விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற நிதி நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டன. பிளாக் ராக் போன்ற வால் ஸ்ட்ரீட் ஜாம்பவான்கள் பங்குகள் மற்றும் பத்திரங்களை டோக்கனைசேஷன் முறையில் டிஜிட்டல் வடிவிற்கு மாற்றி வருகின்றன. ஏற்கனவே $30 பில்லியன் மதிப்புள்ள நிஜ உலக சொத்துக்கள் இவ்வாறு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இருப்பது கிரிப்டோ சந்தையின் முதிர்ச்சியை காட்டுகிறது. இணையத்தின் ஆரம்ப காலத்தில் பல .com நிறுவனங்கள் திவால் ஆனாலும் இணையம் எப்படி அழியவில்லையோ அதே போலதான் கிரிப்டோ சந்தையும் இப்போது உருமாறி வருகிறது. பிட்காயின் விலை பட்டியலை மட்டுமே பார்த்து சந்தையை மதிப்பிட காலம் முடிந்துவிட்டது. இனி தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் அதன் பயனை வைத்தே கிரிப்டோ உலக இயங்கப் போகிறது. பிட்காயின் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அது மட்டுமே இனி கிரிப்டோ சந்தையின் அடையாளம் கிடையாது. இந்த மாற்றத்தை ஒரு அழிவாக பார்க்காமல் ஒரு புதிய பரிமாண வளர்ச்சியாகவே நிபுணர்கள் கருதுகின்றனர். உலக கிரிப்டோ கரன்சி சந்தையில் தற்போது ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பிட்காயின் விலை சுமார் $235 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஒரே வாரத்தில் சரிந்திருப்பது ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த ஆண்டு தனது உச்சத்தில் இருந்த பிட்காயின் தற்போது $60,000 கீழ் சரிந்து தனது மதிப்பில் பாதியை இழந்திருக்கிறது. பிட்காயின் விலை உயர்ந்தால் ஒட்டுமொத்த கிரிப்டோ உலகமே கொண்டாடும், அது சரிந்தால் தொழில்கள் முடங்கும் என்ற நிலை இதுவரை இருந்தது. ஆனால் இந்த வீழ்ச்சி வெறும் ஒரு விலை சரிவு மட்டுமல்ல, இது கிரிப்டோ சந்தையில் நிகழும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அறிகுறி என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். பிட்காயினை விட மற்ற ஹாலர் காயின்களின் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது. 2021 $430 பில்லியன் இருந்த இவைகளின் சந்தை மதிப்போ தற்போது வெறும் $170 பில்லியன் சுருங்கி உள்ளது. சந்தையில் கோடிக்கணக்கான புதிய டோக்கன்கள் உருவாக்கப்பட்டாலும் அதில் வெறும் 1700 டோக்கன்கள் மட்டுமே தற்போது சொல்லிக் கொள்ளும்படியான வர்த்தகத்தை கொண்டுள்ளன. அதாவது தேவையற்ற மற்றும் போலியான கிரிப்டோ நாணயங்கள் சந்தையில் இருந்து துடைத்து எறியப்படும் ஒரு சுத்திகரிப்பு படலம் தற்போது தொடங்கிவிட்டது. முதலீட்டாளர்கள் வெறும் ஊக்கத்தின் அடிப்படையில் பணம் போடுவதை தவிர்த்து நிஜமாக